ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பாவக்காய் தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாவக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்ம பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுது, அப்புறம் நம்ம வெயிட்டை கரெக்டான லெவலில் மேனேஜ் பண்ணுது, அப்புறம் டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாவக்காவோட கசப்பு தன்மை போகிறதுக்காக நம்ம சுகர், ஜாக்ரி பவுடர் இந்த மாதிரி நிறையா போட்டு செஞ்சு பார்க்குறோம். அந்தமாரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. நான் சொல்கிற ஒரு மெத்தடில் நார்மலாக செஞ்சாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரை பேன் வச்சு 2 or 3 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினோடனே பாவக்காவை குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து, 1/2 டீஸ்பூன் டர்மரிக் சேர்த்து எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாவக்காய் நல்லாவே மிக்ஸ் ஆகிட்டு, இப்போ 1/2 கிளாஸ் போல் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 10 மினிட்ஸ்க்கு வேக விடுங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாவக்காய் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாவக்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.